ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் உலகின் டாப் டெக் நிறுவனங்களில் ஒன்றான கூகுள் நிறுவனம் 87,570 கோடி ரூபாய் செலவில் டேட்டா சென்டரை அமைக்க உள்ளது. இதற்கான ஒப்பந்தம் கடந்த வாரம் கையெழுத்தானது. 1 ஜிகாவாட் திறன் கொண்ட மிகப்பெரிய டேட்டா சென்டரை அமைக்க கூகுள் திட்டமிட்டுள்ளது. 10 லட்சம் ரூபாய் பில்லியன் அமெரிக்க டாலர்கள் முதலீட்டில் அமைய இருக்கும் இந்த டேட்டா சென்டர் என்பது நாட்டின் மிகப்பெரிய நேரடி வெளிநாட்டு முதலீடுகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. கூகுள் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர் என்பதால் சாதகமான சூழல் இருந்தும் தமிழ்நாடு இந்த முதலீட்டை பிடிக்காமல் கோட்டை விட்டுவிட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. குறிப்பாக அதிமுக ஆளும் திமுக அரசை கடுமையாக விமர்சித்து வருகிறது. செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தனது விமர்சனங்களை முன்வைத்தார். இந்த ஏஐ தொழில்நுட்பம், இந்த வளர்ந்து வருகிற இந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் இன்றைக்கு சுமார் 87,000 கோடி ரூபாயில் புதிய ஏஐ தொழில்நுட்ப மையத்தை ஆந்திராவில் அமைத்திருக்கிறது கூகுள் நிறுவனம். இந்த கூகுள் நிறுவனத்தினுடைய சிஇஓ சுந்தர் பிச்சை நம்முடைய மதுரையினுடைய மண்ணின் மைந்தர். இன்றைக்கு உலகளாவிய புகழிலே தகவல் தொழில்நுட்பத்தில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தி வருகிறார். அவரை அணுகி முறைப்படி நாம் அழைப்பு கொடுத்திருந்தால் இந்த 87,000 கோடி ரூபாய் இவ்வளவு பெரிய வாய்ப்பு நமக்கு கிடைக்காமல் இந்த அரசு கோட்டை விட்டிருக்கிறது. அமெரிக்காவுக்கு வெளியே முதலாக ஏஐ தொழில்நுட்ப மையத்தை விசாகப்பட்டினத்தில் அமைத்திட 500 ஏக்கர் நிலம், உள்கட்டமைப்பு சாலை, மின் வசதிகளை இலவசமாகவே ஆந்திர அரசு வழங்கியிருக்கிறது. இதன் மூலமாக நேரடியாக 6,000 பேருக்கும் மறைமுகம் 30,000 பேருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஆந்திராவிற்கு ஆண்டுக்கு 10,000 கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கும். இவ்வளோ ஒரு பெரிய வாய்ப்பை நீங்கள் இழந்திருக்கிறீர்களே, இது உங்களுடைய கவனம் இல்லாத அக்கறை இல்லாத தன்மையை வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டுவதாக இருக்கிறதே என்று சொன்னால், அவர் சொல்லுகிறார், முதலீட்டாளர்களை நாங்கள் ஈர்ப்பதிலே தவறவில்லை, அது அதானி ரெக்கமெண்டேஷனில் அங்கே போய்விட்டது என்று ஒரு பொறுப்பில்லாமல் விளையாட்டு பிள்ளை போல அவர் சட்டமன்றத்தில் பேசுகிறார். இது தொடர்பாக ஆந்திர அமைச்சரும் சந்திரபாபு நாயுடுவின் மகனுமான நாரா லோகேஷ் தனது எக்ஸ் பதிவில் ரியாக்ட் செய்துள்ளார். சுந்தர் பிச்சை தமிழராக இருந்த போதிலும் ஆந்திராவை தேர்வு செய்துவிட்டார் என்ற அதிமுகவின் விமர்சனத்திற்கு தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ள நாரா லோகேஷ், சுந்தர் பிச்சை பாரதத்தை தேர்வு செய்து இருக்கிறார் என்று பதிவிட்டுள்ளார்.